பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு, உங்களை நடத்துறாரு. விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு அதை உறுதிப்படுத்துற வார்த்தையை சொல்லி செவிக்கிட்டுமா? 48ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம் வாசிக்கலாம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். இவ்வளவு ஒரு பலப்படுத்துகிற வார்த்தை பார்த்தீங்களா? மரண பரியந்தும் நம்மை நடத்துகிறது. வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் வாக்கு கொடுப்பாங்க, கடைசி வரைக்கும் உன் கூட இருப்பேன்ப்பா, கடைசி வரைக்கும் உன் தேவைகள் எல்லாம் சந்திப்பேன்ப்பா, நான் உன்னை படிக்க வைப்பேன். இப்படி மனிதர்கள் பலவிதமாய் வாக்குகளை கொடுப்பார்கள். தாவீது சொல்றாரு, நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதப்பா, கர்த்தர் மேல பற்றுதலாயிரு, அதான் நல்லதுன்னு சொல்லிட்டு இங்க சொல்லுது, நம்மை ஆண்டவர் எது வரைக்கும் நடத்துவாராம்? மரண பரியந்தும் என்னையும் உங்களையும் நடத்துகிற ஒரு தகப்பன். ஏதோ ஒரு காலகட்டம் வரைக்கும் நம்ம கூட வந்து, நம்ம நல்லா செழிப்பா இருக்கும் போது ஒரு கூட்டம் நம்ம கூட வரும், நம்ம கையில காசு பணம் இருக்கும் போது ஒரு கூட்டம் நம்ம கூட வரும், நம்ம எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் போது திரும்பி கூட பார்க்காத முகத்தை திருப்பி கொண்டு போகிற ஜனங்கள் தான் இந்த உலகத்துல உண்டு. வாழ்ந்திருக்கும் போது தேடி வர ஜனங்கள் நாம் தாழ்ந்திருக்கும் போது நம்ம நினைப்பது கூட இல்லை. ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவரா? இந்த தேவன் மரண பரியந்தும் நடத்துவார், கடைசி நிமிடம் வரைக்கும் நடத்துவார், உன் தேவைகளை சந்திப்பார். நான் ஜெபிக்கிற ஜெபம் தெரியுமா? ஆண்டவரே, எந்த நிலைமையிலும் யாரிடத்திலும் கையேந்தி நிற்கிற ஒரு அவலமான நிலைமைக்கு என் ஆளாக்கிடாதீங்கப்பா. என் கைகள் எப்போதும் உமக்கு நேராய் நீட்டப்பட்டிருக்கட்டும். என்னை நீங்க நடத்துங்கப்பா. சங்கீதக்காரன் எழுதுகிறார், அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே நடத்தி அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போய் சேர்க்கிறார். ஆண்டவர் நடத்தின எப்படி நடத்துவார் தெரியுமா? அழகா நடத்துவார், செழிப்பில நடத்துவார், நன்மைகளை நடத்துவார். மரணம் இருளின் பள்ளத்தாக்கில நடந்து போனாலும் நான் பயப்பட மாட்டேன், பொல்லாப்பை கண்டு பயப்பட மாட்டேன், மரணத்தை கண்டு பயப்பட மாட்டேன், வியாதியை கண்டு பயப்பட மாட்டேன். பயம் வரும், ஆனால் எனக்குள்ள ஒரு நிச்சயம் என்னன்னா, நான் ஆராதிக்கிற தேவன் மரண பரியந்தும் என்னை நடத்த வல்லவராயிருக்கிறார். நிச்சயம் உங்களுக்கு இருக்குதா? எல்லா கவலையும் தூக்கி தூர போடுங்க, நல்லா சந்தோஷமா ஹாப்பியா சொல்லுங்க, இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களும் என்னுடைய தேவன், மரண பரியந்தம் இந்த தேவன், நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து என்னை நடத்துவார். இந்த நிச்சயத்தோடு கூட ஓடுங்க. கர்த்தர் செய்யற காரியம் உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். கவலையெல்லாம் தூரத்துக்கு போடுங்க. உங்களை என்னை நடத்துகிறதுக்கு ஒரு நாள் 2 நாள் இல்லை, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, மரண பரியந்தம் நடத்துகிற ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறாருங்க. ஏன் சோர்ந்து போறீங்க? தைரியமா இருங்க, உற்சாகமா இருங்க, கர்த்தர் நாமத்தை சொல்லி துதிங்க. உங்களையும் என்னையும் மரண பரியந்த நடத்துகிற தகப்பன் நம்மோடு இருக்கு. சந்தோஷம் தானே உங்களுக்கு? ஜெபிக்கலாமா? கண்களை மூடுங்க. அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனை, நீர் கொடுத்த இந்த உன்னதமான வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். மரண பரியந்தம் எங்களை நடத்த போகிறதுக்காய் நன்றி தகப்பனே. சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும், கரம் பிடித்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you. மரண பரியந்தம் நடத்துவார்.